லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? ஒரு உயரிய அளவுல ஒரு விசாரணை கமிட்டி தேவை அப்படின்னு கூட்டணி கட்சியிலிருந்தே வந்து எம்பி திருமாவளவன் குறிப்பிடுகிறார். எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? மனித உயிர்கள் மலிவானவை அல்ல என்றாலும் கூட கடந்த கால விபரீத விபத்துக்களிலிருந்து எதையாவது நாம் கற்றுக்கொண்டாமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நமது விமானப்படையினுடைய ஆற்றல், உறுதி, அதனுடைய தனித்தன்மையை காண்பிப்பதற்கு 92வது விமானப்படை நாளை விமரிசையாக கொண்டாடுவதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே என்ன $1 பில்லியன் கொஸ்டின் என்று சொன்னால், இதை வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸாக நாங்கள் செய்ய போகிறோம், இத்தனை லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூட இருக்கிறார்கள் என்கின்ற கம்யூனிகேஷனை தமிழக அரசுக்கு மத்திய அரசு விமான ஏர்ஃபோர்ஸ் கொடுத்துருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. ரீச் அவுட் ஆக முடியலன்றாங்க. உண்மைதான். அது என்ன, மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கார்கள், மருத்துவ குழு அமைக்கப்பட்டது, 45 ஆம்புலன்ஸுகள், 68 டாக்டர்கள், 3 மருத்துவமனைகளிலே 480 படுக்கைகள், இவைகள்லாம் இருப்பது மாத்திரமல்ல, தண்ணீர் தொட்டி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் நினைத்த பொழுது, அந்த தண்ணீர் தொட்டியை வைத்தால் அது ஸ்டாம்பீடுக்கு மேலும் ஒரு ஸ்டாம்பீடுக்கான வழிவகுக்கும் என்கின்ற அந்த நிலையிலே தான் 50 மொபைல் டாய்லெட்ஸ் அமைத்திருக்கிறார்கள் என்கிற விவரத்தையெல்லாம் மாசு அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். எப்படி ரீச் ஆக முடியும்? 13 லட்சம் பேர் வரும்பொழுது எப்படி ரீச் அவுட் ஆக முடியும்? ஆம்புலன்ஸ் போகும்போது கடற்கரை சாலையிலே முதல் நாளே சொல்லிவிட்டது போக்குவரத்து கழகம், அங்கே வந்து கடற்கரை சாலை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு நேற்றைய தினம் வந்து 1.6 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த வாகன போக்குவரத்தும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு மனித தவறுன்னு சொல்லிட்டு நம்ம புரட்சி கவிதாசன் சொல்கிறாரு. அவர் சொல்லட்டும், 2022 அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி குஜராத்தில், ஐயா இருக்கிற குஜராத்தில் மோர்ஃபி என்கின்ற ஒரு பாலத்தில் அருந்து விழுந்து 140 பேர் போயிட்டாங்கல்ல. அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க. அதை கான்ட்ராக்ட் விட்டது வந்து ஓரிவா என்கின்ற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்டாங்க. அதை அரசாங்கத்திற்கு எந்த தார்மீக பொறுப்பும் இல்லைன்னு அவங்க நினைக்கும் பொழுது இதுக்கு மாத்திரம் தார்மீக பொறுப்பு ஒரு அரசை குறை சொல்வது என்ன நியாயம்னு சொல்றேன். அது இல்லாம விமர்சனத்துக்கு அந்த கம்பாரிசன் எடுத்துக்கலாம். அங்க நடக்கிறது மாதிரி இங்கேயே அரசு அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. இல்ல, அப்படி சொல்லல. நான் சொன்ன முன்னொன்று சொன்னாரு, கையாளாகத்தனம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எதை கையாளாகத்தனம்னு சொல்றாருன்னு தெரியல. 2022 ஜனவரி 19, 20 ஆல் இண்டியா டிஐஜிஸ் மீட்டிங் டெல்லியில், புது டெல்லியில் நடக்குது. அதில் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் இன்றைக்கு சைனா பார்டரில் இருக்கின்ற 65 ரோயிந்து பாயிண்ட்டுகளில் 26 ரோயிந்து பாயிண்ட்டுகள் சீனாவசம் போய்விட்டதுன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருக்காங்க. யார் கையாளாகாத அரசுன்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல முடிவு பண்ணிக்கிட்டோம். இதை வச்செல்லாம் வந்து நம்ம வந்து பேச முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லா இடத்துலையும் நடந்திருக்குது. வாரணாசியில் வந்து 3000 பேர் சேருவாங்கன்னு சொல்லிட்டு கங்கை கரையில் இருந்தாங்க, 70,000 பேர் வந்தாங்க, அதனால் 27 பேர் இறந்துட்டாங்க. இப்போ அத்ராஸில் 2024 ஜூலை மாதம் 3ஆம் தேதி நடந்தது. அத்ராஸில் என்ன நடந்ததுன்னா, இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் நமக்கு தெரியுது. அதாவது ஸ்டாம்பீட், அதாவது கூட்ட நெரிசல்னால் இறப்பது அப்படிங்கிறது, நெருக்கடிகளில் இறப்பதுன்னு. அப்போ இவ்வளவு பேர் வர்றாங்க, இங்கேயும் அப்படியான ஒரு இது வரக்கூடாதுங்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் சேர்த்து பார்த்துருக்கலாம் இல்லையான்னு ஒரு கேள்வி வராதா? வருடம் வந்து போகின்ற ஒரு நிகழ்வுன்னு சொல்லி நினைச்சாங்களே தவிர இதுக்கு கம்யூனிகேஷன் இதுவரையில் இருந்திருந்தா காமிச்சிருப்பாங்களே. மாநில அரசுக்கு இத்தனை பேர் கூட போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இருந்தாலும் மாநில அரசுக்கு பிரச்சனை, அந்த உண்டான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பார்த்துருக்காங்க. அதில் எந்த லேப்ஸும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அந்த மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸை மூவ் பண்ண முடியல. ஏன் எப்படி மூவ் பண்ண? 13 லட்சம் பேர் இருக்கும்போது எப்படி மூவ் பண்ண முடியும்? இதில் பொதுமக்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதாவது ஒரு ஸ்காட்சிங் ஹீட்டில் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் அதற்கு தாக்குப்பிடிப்பவர்கள் மாத்திரம்தான் இந்த நிகழ்ச்சிக்கு போக முடியும். எல்லாம் வந்து வானவேடிக்கை நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கம்மியாக இருக்குதுன்றதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஆகவே அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்திருக்கிறது. அதுக்குன்னு சொன்னால் அப்படி பார்த்தா 48 பேர் வெள்ளி மகாமகத்தில் நீ சொன்ன மாதிரி தான், மகாமகத்தில் குளிக்கிறதுக்காக வெள்ளிக்கூடங்களை யூஸ் பண்ணாங்க. கட்சியில் 48 கொல்லிக்கூடங்களை நடத்த வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அதுக்கு நிர்வாக சீர்கேடு தான் காரணம். பேசணும்ல, அதையே திரும்ப இன்னைக்கு ஒப்பீட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு வர்றதுங்கிறது சரியான ஒன்றா இருக்காது இல்லையா? இல்லை, ஒப்பீடு எல்லாம் பண்ணலை. அதாவது இதை மையமாக வச்சு கேள்வி கேட்கறதுனால அதை சொல்ல வேண்டியது இருக்குது. எம்ஆர்டிஎஸ்ன்னு இருக்குது. எம்ஆர்டிஎஸ் அதாவது மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம்னு இருக்குது. மெட்ரோ ரயில் அவங்க அண்டரில் தான் இருக்குது. இதுக்கு போக முடியாததுக்கு காரணம் மெட்ரோ ரயில் மூலமாக தான் நிறைய பேர் வந்திருக்காங்க.
3 நிமிடத்திற்கு ஒரு ரயில்ன்ற மாதிரி அன்றாடம் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் மாத்திரம் 30 நிமிடத்திற்கு ஒரு ரயில் தான் விடப்பட்டிருக்கிறது. அப்போ எம்ஆர்டிஎஸ் யாருடைய ஆளுகையின் கீழே இருக்குது? மத்திய அரசு ஆளுகளின் கீழே இருக்குது. அதமே உணர மாட்டாங்க. அதையே எங்களுடைய கையாளாத தனன்னு சொல்லிட்டு ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அடுத்தவங்களை, அதாவது when you have don't have any basis for argument, just abuse the plaintiff. அவனை எழுத்த எதிராளியே திட்டு அப்படின்றது என்ன நியாயம் இருக்குது? கடந்த கால வரலாறு நம்ம சொன்னோன்னா திருப்பி ஒரு இது மறு ஒளிபரப்பாக தான் இருக்கும். அதனால் பல ரெக்கார்டுகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வச்சுக்கிட்டு கம்பேரிட்டிவ் ஸ்டடி வச்சு அதுக்கு இதுக்கு பரவாயில்ல கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்ல வரல. அன்றைக்கி வியாசார்பாடியில் 2005 நடந்த ஒரு ஸ்டாம்பீடு வெள்ள நிவாரண நிதிக்காக போடும்போது 6 பேர் இறந்து போயிடுறாங்க. ஆளுக்கு 1 லட்சம் தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் 5 லட்சம், அது 10 லட்சம் சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் அதிகமாக அவங்களுக்கு இழப்பீடு தரணும்னு கேட்டிருக்கோம். அது மாதிரி கேட்கலாம். எது கான்கிரீட்டாக நம்ம செய்ய முடியுமோ அதை கேட்கறத விட்டுட்டு வெறும் பழி தூற்றல், கையாளாக தனம், மனித தவறு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து பாடம் கத்துக்கிறோம். அது ஒரு 2 நாள் அரசியல் கட்சிகளுக்கான பேசு பொருளா இருக்கு. ஆனா வெற்றி தொட்ட புள்ளி இருக்குல்ல, நாம ஒரு வெயிலோட தாக்கத்தை இன்னும் கொண்டு போய் மக்கள்கிட்ட விழிப்புணர்வா சேர்த்திருக்கிறோமா? அரசு அதுக்கு கொள்கை முடிவுகள் எடுத்திருக்குதா? அரசு இப்படியான நிகழ்ச்சிகளை எப்படி நடத்தணும்னு மத்திய அரசுக்கு என்ன புரிதல் இருக்கு, மாநில அரசுக்கு என்ன புரிதல் இருக்கு அப்படிங்கிற பார்வையிலிருந்து இதை கவனிக்க வேண்டிய நம்ம அந்த அவேர்னஸ் நம்ம கிட்ட இருக்குதா? அவர் சொன்னது உண்மை. வேர்ல்டு வைடு ஃபினாமினா, உலகெங்கும் வியாபித்து இருக்கிறது. நமக்கும் அதில் கூட்டு பொறுப்பு இருக்கிறது. நம்ம முன்னோர்கள் நிலத்தை வெட்டும் பொழுது முதல்ல தங்கம் வந்தது, என்னுடைய தாத்தா வெட்டும் பொழுது, எங்கள் அப்பா வெட்டும் பொழுது தண்ணி வந்தது, இப்போ நான் வெட்டுற எலும்பு கூடு வருது, நாளைக்கு இது கூட வெடிகுண்டுகள் கூட வரலாம் என்கின்ற நிலைமை இருக்கிறது. எங்களுடைய தாத்தா தண்ணியை நதியில் பார்த்தாரு, எங்கள் அப்பா தண்ணியை ஏரியில் குளத்தில் பார்த்தாரு, நான் இப்போ வாட்டர் பாட்டிலில் பார்க்குறேன். அடுத்த தலைமுறை எதிலே பார்க்கும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த நிலைமையிலே சுற்றுச்சூழல் இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. ஹீட் ஆகிட்டு இருக்கு, உலகம் வெப்பமாகிட்டு இருக்குதுன்னு சொல்லிகிட்டே தானே இருக்கிறாங்க. நம்மளும் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு தானே இருக்கிறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குதா இல்லையா? ஏன் இப்போ போய் லிம்கா ரெக்கார்ட்ஸ் இது பண்ணணும்னு என்ன இருக்குது? 13 லட்சம் பேர் கூட்டணும்னு என்ன இருக்குது? இவ்வளோ பாதிப்புகள் இருக்கிறத பற்றி ஏன் நினைக்கல? அது வெப்ப சலனமெல்லாம் இருக்குன்றது ஏன் நினைக்கல? இது நம்முடைய சுற்றுச்சூழல் அவங்க தான் சொன்னாங்க 32% தான் இருக்குது. ஆனால் 70% ஈரப்பதம் சேர்த்தா 42% இதை சாதாரண ஒரு மனிதனால் தாக்கு பிடிக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே. ஆக இந்த அடிப்படையில் ஏன் இவ்வளோ பேரை கூட்டி வெறும் விளம்பரத்திற்காக, சாதனைக்காக, நம்முடைய பெருமைக்காக, நம்முடைய விமானப்படையினுடைய பெருமையை நம்ம சொல்ல வேண்டியது உண்மைதான். ஆனால் அதற்காக சுற்றுச்சூழல் எல்லாம் வஞ்சித்து விட்டு அப்படி ஒரு சாதனை தேவையா என்பதுதான். அதையே நினைச்சு பார்க்காம அடுத்தவங்க மட்டும் மேலேயே குறைகளை சுமத்தி கொண்டிருக்கார்கள் என்பது தெரியவில்லை. வெயில் அதிகமாக இருக்கும் வராதிங்கன்னு சொன்னால் அதை விட பெரிய கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு. வெயில் அதிகமா இருக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டா. இல்ல 2003 மும்பைக்கு பக்கத்தில் இருக்கிற நாசிக் நகர்ல இதே 9 to 11 hours வந்ததுனால தான் 39 பேர் இறந்தாங்கன்றது தெரியல. ஒரு படிப்புனே இருக்குதுல்ல. அப்படி இருந்தா ஏர்போர்ஸ் ஏன் அதே 9 to 11 மணிக்கு பட்ட பகல்ல வெட்ட வெளியில ஏன் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு உண்டான நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணோம்? நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணது, நாளை ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் மத்திய அரசு, விமானப்படை பிரிவு. ஆனால் இதுக்கு மாத்திரம் பிரச்சனையை மாத்திரம், சோகத்தை மாத்திரம் தமிழ்நாடு அரசு சுமக்கணும்னா என்ன நியாயம்? இது கூட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாருக்கும் அதுல கடமை இருக்கு. இருக்கிற அதிகாரிகள் இந்த மீட்டிங்ல நீங்க சொல்ற அந்த நாசிக் இன்சிடென்ட்டோ இல்ல கிளைமேட் பாலிசி பத்தியோ, கிளைமேட்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இவ்வளவு பேர் ஏற்கனவே வெப்ப அலை அங்க வீசிட்டு இருக்கோம் கடற்கரையில. அப்ப மக்கள் ஒரே இடத்துல இவ்வளவு பேர் கூடுகையில அதனுடைய வெப்பங்கள் அதிகரிக்கும். ஏற்கனவே அந்த CO2 எமிஷன்ஸ்னால வரக்கூடியது, கார்பன் எமிஷன்ஸ் ஒரு பக்கம் வரும். இது எல்லாத்தையும் அங்க கணக்கில் கொண்டு பேசியிருக்கணும்ல. இல்லை பேசியிருக்கணும்னா அதுக்குண்டான இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கடிதங்கள்லாம் கொடுத்துருக்கணும்ல. இப்படி வரப்போகுது, இப்படி கொண்டாட போகிறோம், இவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்ற ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் அவர் பெரிய இடத்துல இருக்கிறார்கள் அவர் காமிக்கிட்டோம். மத்திய மாநில அரசுக்கு மத்திய அரசு விமானப்படை பிரிவு இது மாதிரி ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறது. இது கின்னஸ் ரெக்கார்டாக, லிம்கா கின்னஸ் ரெக்கார்டாக பதிவு செய்ய இருக்கிறது. இத்தனை லட்சம் பேர் சேர இருக்கிறார்கள், அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுங்கன்னு ஏதாவது ஒரு தாக்கீது காட்டுட்டோம். அப்போ நான் இவ்வளோ கேள்வி நாங்களும் கேட்டோங்க. அதுக்கு தாங்க 2 CS உட்கார வச்சு பேச விட்டோம். அதுக்கு பதில் சொல்றதுக்கு யோகியதை இல்லாத ஒன்றிய அரசு இல்லை. இப்போ கூட உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அறிக்கை கேட்டிருக்காரு. அந்த அறிக்கை வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான நடவடிக்கை பேசலாம்.